இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்க்குறீங்களா? கருவேப்பிலை பொடி. வாங்க என்னோடய ஸ்டைலில் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நான் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பொடி வந்து இட்லிக்கு, தோசைக்கு, சுட சுட சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை நான் இந்த மாதிரி உருவி எடுத்திருக்கேன். இதில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி இருந்துச்சுன்னா ஒரு துணியை வச்சு இல்லை டிஷ்யூ பேப்பரை வச்சு அதை ஒத்தி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் சூடானதும் அதில் ஒரு கைப்பிடி உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். அதேமாதிரி ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு இதை நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கருகாமல் வறுத்து எடுக்க போகிறோம். இந்த கருவேப்பிலை பொடி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு, உங்கள் உடம்புல ரத்த சோகை இருந்தால் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க இந்த கருவேப்பிலை பொடி டெய்லியுமே சேர்த்துக்கலாம். உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. கருவேப்பிலையை சமையலில் தானேன்னு சொல்லிட்டு போட்டு தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஒரு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே யூஸ் ஆகும். இந்த மாதிரி கருகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருதுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது கருகிடும். பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுத்து வச்சதுக்கப்புறம் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். இப்போது இதுக்கு தேவையான ஒரு 15 காஞ்ச மிளகாவை இதில் நான் வறுத்து எடுக்க போகிறேன். அது கூடவே ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். இது 3யுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் விட்டும் இதை வறுத்து எடுத்துக்கலாம். நான் எண்ணெய் விடாமல் வறுத்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், இதுவும் நல்லா இந்த மாதிரி வறுப்பட்டு வந்ததுக்கப்புறம் இதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இப்போ எடுத்து வச்ச கருவேப்பிலையை இதில் போட்டு இதையும் மிதமான தீயிலேயே நம்ம வறுத்து எடுத்துக்கணும். தண்ணியோடு போட்டுறாதீங்க, தண்ணி இல்லாமல் போடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி சீக்கிரமாக நம்மளுக்கு அது வறுபட்டு வரும். இப்போ அதை நல்லா இதுவாகிடுச்சின்னு பார்க்குறதுக்கோசம் ஒரு இலைய எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி உடையணும். பாருங்கள், இந்த மாதிரி உடஞ்சிருச்சுன்னா இப்போ அது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ இதையும் நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் இது கூட வறுத்த வேர்க்கல்லையும் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச அந்த பருப்புக்களை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு நம்ம ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கல் உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஆட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ கருவேப்பிலையை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ரொம்ப நைஸாக ஆட்டிடாதீங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஈஸியான ஒரு கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ சுட சுட சாப்பாடோடு நம்ம போட்டு இதை சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.